கிராண்ட்மா டே அப்படின்னு சொல்லிட்டு போலாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆஹா, எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. நம்ம யாருமே பெருசாக இதை பற்றி பேசலனாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டே தான். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியும் கிராண்ட்மான்றவங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். அதாவது நம்ம ஆயான்னு கூப்பிடுவோம், இல்லை பாட்டின்னு கூப்பிடுவோம், மோஸ்ட்லி ஆயான்னு தான் கூப்பிடுவோம், இல்லாட்டி கிழவின்னு கூப்பிடுவோம். இந்த கிழவிங்க இல்லைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையே இல்லாமல் தான் இருந்திருக்கும். உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள், இதை கேட்டுட்ருக்க நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வீட்டில் அந்த வயசான பாட்டிங்க நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா நம்ம பெற்றதோடு சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, நம்மளை வளர்த்து பெரிய ஆளாக்குறது, இந்த எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்க தான் பார்ப்பாங்க. அவ்வளோ பொறுமை இருக்கும், நம்மளை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக சொல்லி தருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும், அடை நீ ஏடா பீஸா சாப்பிட்ற, நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடை சுட்டு தருவாங்க. இப்படி நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸ் முதற்கொண்டு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணக்கூடியவங்க தான் இந்த கிராண்ட்மா. ஆனால் அவங்களே வயசாகி வீட்டில் உக்காந்துட்டாங்கன்னா, ஐயோ எப்படா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருப்போம்.